ஹரே கிருஷ்ணா. பகவான் எடுத்த அற்புதமான அவதாரங்களில் ஒரு அவதாரம் கூர்ம அவதாரம். இந்த கூர்ம அவதாரம் பகவான் எதுக்கு எடுத்தார் அப்படிங்கிற அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவர்கள் பார்க்கடலை கடைகிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது அந்த மந்தர மலையை அந்த கடலில் ஒரு மத்தாக கொண்டு வச்சு அதை கடைகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. மந்திரமலையினுடைய அடிப்பகுதி அந்த கடலினுடைய அடியில் அது பதிஞ்சிடுறதுனால அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்களால கடைய முடியல. அப்போது அந்த செயல் தடைப்படுறதுனால அவங்கெல்லாம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, விஷ்ணுக்கிட்ட, இந்த மாதிரி எங்களால் கடைய முடியல, எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் தான் பகவான் விஷ்ணு என்ன பண்ணுறாரு, கூர்ம அவதாரமாக எடுத்து தன்னுடைய அந்த முதுகில் என்ன பண்ணுறாரு, அந்த மலையினுடைய பாரத்தை தாங்கிக்கிறார். ஸோ தேவர்களுடைய அந்த ஒரு பிரார்த்தனைக்காக பகவான் கூர்ம அவதாரமாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் அவருக்கு இல்லை. அவர் என்ன பண்ணலாம், ஒரு கூர்மம், ஒரு ஆமை தான் அந்த மலையை தாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் பகவான் என்ன பண்ணலாம், அவர் ஒரு ஆமைக்கு என்ன பண்ணலாம், ஒரு சக்தியை கொடுத்து அந்த மலையை தாங்கக்கூடிய பணியை நீ செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஒரு ஆமையவே சக்தியை கொடுத்து அதை பண்ண வச்சுருக்கலாம். இப்படி திக்கஜங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. 8 யானைகள், 8 திசைக்கும் 8 யானைகள் இருக்குது. அந்த திக்கஜங்கள் தான் என்ன பண்ணுன்னா இந்த பிரபஞ்சத்தோடைய அந்த வெயிட்டை மொத்தத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி யானை பிரபஞ்சத்தோடைய வெயிட்டையே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அதுக்கு சக்தியை யார் கொடுத்தார்? பகவான் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த திக்கஜங்களுக்கும் அந்த சக்தியை கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி பகவான் என்ன பண்ணலாம், ஒரு குடும்பத்துக்கு சக்தியை கொடுத்து நீ இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லி பகவான் செஞ்சுருக்கலாம். ஆனாலும் இங்கே பகவானே அந்த கூர்மராக வர்றதுக்கான ஒரு காரணம் என்ன? அதுலேயும் பாருங்கள், இந்திரன் கடலுக்கு வெளியில் நின்று அவன் கடைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் பகவான் கடலுக்கு உள்ள மலைக்கு அடியில் போயிட்டு அந்த மலையை தாங்கணுமா. இந்த ஒரு பணியை, இந்த ஒரு காரியத்தை பகவான் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது, என்ன கட்டாயம் இருக்குது? ஏன் பகவான் அதை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுதான் பகவானுக்கு பக்தர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கருணை. அவர் என்ன பண்ணுறாரு, பக்தர்களுக்காக இது போன்ற ஒரு கீழான ஒரு சேவையை கூட செய்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். பக்தனுக்கு ஒரு உயர்வான ஒரு வேலையை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கீழான ஒரு சேவையை எடுத்துக்கிறாரு. மலையை தாங்குகிற அளவுக்கு ஒரு பெரிய வேலையை செய்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அது பகவானுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. பட் இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணுவோம், நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அதுலேயும் வேலை மேலே வேலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், என்னடா அது ஏதோ ஒரு ஹெல்ப்னு வந்தாங்க, ஒரு ஹெல்ப்னு சரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் அடுத்தடுத்து நம்மக்கிட்டே ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும். தேவர்கள் நாங்கள் சக்தியை இழந்துட்டோம், எங்களுக்கு திரும்ப சக்தி வேணும்னு கேட்கும்போது பகவான் முதல்ல அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். மந்திரமலையை கடைங்க, அமிர்தம் கிடைக்கும், அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு சக்தி அடைங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லிட்டார். அதோடய அவர் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவர்கள் அந்த மந்திரமலையை தூக்கிட்டு வர முயற்சி பண்ணுறாங்க, மந்திரமலையை தூக்க முடியல. அப்போ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. பகவான் என்ன பண்ணுறாரு, சரி போகுதுன்னு அப்போ மந்திரமலையை தூக்கிட்டு அதுக்கு உதவி பண்ணுறாரு. அதுக்கப்புறமா மந்திரமலையை எடுத்துகிட்டு கடையணும்னு சொன்னால் கடைய முடியல. அப்போது பகவான் என்ன பண்ணுறாரு, ஆமையாக கூர்மமாக அந்த மலையை தன்னுடைய முதுகில் தாங்குறாரு. சரி, அப்போமாவது கடைய முடியுதா? அப்போவும் கடைய முடியல, அவங்கள்ட்ட சக்தி இல்லை. அப்போ பகவான் என்ன பண்ணுறாரு, அஜிதரா மாதிரி அவங்க பக்கமாக நின்று அந்த மலையை கடையிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. சரி, அதாவது முடிஞ்சு அமிர்தத்தையாவது எடுத்துகிட்டு ஒழுங்காக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டாங்களா? அதுவும் கிடையாது. தன்வந்திரி பகவான் அமிர்தத்தை கொண்டு வந்தோடனே அதை அசுரர்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது அசுரர்கள் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. சரி, அதுதான் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணார், மோகினி அவதாரமாக எடுத்துகிட்டு அவங்களுக்கெல்லாம் திரும்ப அமிர்தம் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறாரு, கம்ப்ளீட்டாக அந்த ஒரு செயல் அது முடிகிற வரைக்கும் பகவான் என்ன பண்ணுறாரு, அதை கேர் பண்ணிக்கிறார். அதுதான் இங்கே பகவான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஒருத்தர் நம்மக்கிட்ட உதவி அப்படின்னு சொல்லி வந்தால் அவங்களுடைய இறுதியான ஒரு தேவை முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதில் முழு உதவி நம்ம கொடுக்கணும். ஏதோ வந்தீங்க, கேட்டீங்க, ஐடியா கொடுத்தேன், அவ்வளோதாங்க, அதுக்கப்புறமாலாம் என்னை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது. யார்
தன்னுடைய நேரத்தை இன்னொருத்தவங்களுக்காக கொடுக்குறதுக்கோ, தன்னுடைய எனர்ஜியை இன்னொருத்தவங்களுக்காக கொடுக்குறதுக்கோ யாரும் வந்து ரெடி கிடையாது. வந்தீங்கன்னா ஏதோ அட்வைஸ் சொல்கிறேன் அவ்வளோதான், அதுக்கு மேலே உங்கள் வேலையை நீங்கள் தான் அங்கே பார்த்துக்கணும், நாங்களாம் உங்கள் கூட வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நேரடியாக சொல்லுவாங்க, முகத்துக்கு நேராக வந்து சொல்லுவாங்க. ஆனால் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க எதுக்காக வந்தாங்க, இழந்த சக்தியை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ அந்த இழந்த சக்தியை வந்து திரும்ப அடையணும் அப்படின்றது வரைக்கும் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, அதை கம்ப்ளீட்டாக வந்து கேர் பண்ணிக்கிறார். கொஞ்சம் கூட அதை வந்து தனக்கு வந்து ஒரு பேர்டனாக அவர் வந்து நினைக்கிறதே இல்லை. மலையளவு ஒரு வேலை கொடுத்தாலே, மலையளவு வேலை கொடுக்க வேண்டாம், 4-5 வேலை கொடுத்தாலே நம்ம டென்ஷன் ஆயிரும். இந்த பாருங்கள், இதோட முடிச்சுக்கோங்க, இனிமேல் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, மலையவே தன்னுடைய முதுகில் வந்து தாங்குறாரு. அந்த அளவுக்கு வந்து பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பக்தர்களுக்காக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் தானே வந்து எடுத்துக்கிறாரு. இதுக்காக கஷ்டப்படுறியா, சரி நானே வர்றேன், அதுக்கு கஷ்டப்படுறியா, சரி நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் தானே வந்து விரும்பி எடுத்துக்கிறாரு. இது பகவான் பக்தர்களுக்கு மேலே காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கருணை, அற்புதமான ஒரு குணம். அது தன்னுடைய முதுகில் அந்த மலையை தாங்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை, அந்த ஒரு வேலையை பகவான் வந்து சுமையாக நினைக்கல, அதை வந்து சுகமாக நினச்சாராம். அதுக்காக தான் பகவான் வந்து என்ன பண்ணார், தன்னைய கூர்மமாகவே மாற்றிக்கிட்டார். ஏன்னா கூர்மமாக இருக்கும்போது அந்த முதுகில் வந்து அந்த மலையை வைக்கிறதோடைய வெயிட்டோ இல்லை அதை கடையிறதுனால அந்த முதுகில் ஏதாவது புண்ணாயிரும், இல்லைனா வந்து சம்திங் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுக்காக பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய திருமேனி கம்ப்ளீட்டாக வந்து ஆன்மீகமானது, அதுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் பகவான் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, அந்த சேவைக்கு சூட்டபுளாக ஒரு பாடியை வந்து அவர் வந்து எடுத்துக்கிறார். பௌதிகமானது கிடையாது, ஆன்மீகமான ஒரு தேகம். அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு ரூபத்தை வந்து எடுத்துக்கிறாரு. ஆமையோடைய ஒரு ரூபத்தை வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த சேவையை, அந்த வேலையை அவர் வந்து ஆனந்தமாக அனுபவிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு சேவை நம்மக்கிட்ட வருது, இல்லை யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து ஒரு தேவைன்னு வரும்போது அந்த தேவையை வந்து நிறைவேற்றுறதுக்காக, அந்த சேவையை வந்து செய்து முடிக்கிறதுக்காக நான் எந்த மாதிரி வந்து என்னுடைய மனநிலையை வந்து மாற்றிக்கணுமோ. ஏன்னா பகவானை மாதிரி நம்மளால் அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரியான ரூபம்லாம் எடுக்க முடியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய மைண்ட் செட்டை நம்ம வந்து டியூன் பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சேவை கேட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க, அதை நான் எந்த விதத்தில் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஆனந்தமாக, வருத்தத்தோட துக்கத்தோடு இல்லை, சந்தோஷமாகவே அந்த வேலையை அவங்களுக்கு நான் எப்படி வந்து செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் நினச்சி நம்ம இந்த மாதிரி வந்து உதவி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டு சந்தோஷத்தோட ஒற்றுமையாக வந்து நம்மளால் வந்து இருக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஒருத்தர் கேட்கும்போது ஒரு உதவியை வந்து செய்ய முடியல, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, இல்லைனா வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாதுங்க, இவ்வளோலாம் பண்ண முடியாதுங்க, இப்படி நம்ம வந்து சொல்லும்போது என்ன ஆகும், அடுத்த முறை வந்து நமக்கு ஏதாவது வந்து ஒரு உதவி தேவைப்படும் போது நம்ம அவங்கக்கிட்ட தான் போகிறோன்னு கிடையாது, வேறு யாருக்கிட்ட போனால் கூட நமக்கு இதே மாதிரியான ஒரு பதில் நமக்கு ரிட்டன் ஆகும். ஏன்னா நம்ம எதை வந்து கொடுத்தோமோ அதுதான் வந்து என்னாகும், நமக்கு ரிட்டன் ஆகும். அதனால் நம்மக்கிட்ட வந்து உதவின்னு வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அதை வந்து ஒரு சுமையாக நினைக்காமல் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து பகவான் எனக்கு வந்து இந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இவங்க மூலமாக கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த சேவையை நம்ம வந்து எடுத்துக்கணும். அது எவ்வளவு வந்து ஒரு சுமையானதாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்து வந்து செய்யணும். அதை பார்க்கும்போது பகவான் வந்து சந்தோஷப்படுவார். ஓகே, இவர் வந்து மற்றவர்களுக்காக தன்னை வந்து வருத்திக்கிறாரு, தன்னை வந்து கஷ்டத்தில் வந்து ஈடுபடுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது பகவான் வந்து சந்தோஷம் அடைகிறாரு, திருப்தி அடைகிறாரு. இதுதான் வந்து உண்மையான ஒரு கருணை அப்படிங்கிற ஒரு குணம். கருணை அப்படின்னு சொன்னால் எப்போவோ என்னால் வந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை பண்ணுறேன், இல்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய சக்திக்கு இவ்வளோதாங்க ஆகும் அப்படின்னும், இல்லை எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து உதவி அப்படிங்கிறது அன்கண்டிஷ்னலாக இருக்கணும். அது வந்து அவங்களுடைய தேவை பூர்த்தி அடைகிற வரைக்கும் வந்து அந்த உதவி எண்டு வரைக்கும் இருக்கணும். எண்டு டு எண்டு வந்து அவங்களுடைய அந்த தேவையை வந்து நிறைவேற்றுற மாதிரி வந்து இருக்கணும். அதை சுமையாக நினைக்காம ஒரு ஆனந்தமாக நம்ம வந்து செய்தோம் அப்படின்னு சொன்னால் பகவான் அவர் ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறத இந்த கூர்ம அவதாரத்தின் நிலையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.